பாருங்க எல்லாம் வெள்ளிக்கிழமைனா அங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மீனுக்கு வந்துடும் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா துண்டு மீன் வெள்ளை மீன் பார்த்துக்குவாங்க. அப்புறம் பாருங்க எண்ணெய் இது வந்து எண்ணெயாக இருக்குது பாருங்க. லைட்டாக தான் தாளிக்காக ஆனால் எண்ணெயாக இருக்குது. நெஞ்செல்லாம் கறிக்கு பார்த்துக்குவாங்க. நெஞ்சு சாப்பிட்ட பிறகு நெஞ்செல்லாம் கறிக்கு. இதுக்கு மருந்து அப்படின்னா சுக்கு மிட்டாய் ஒரு 5 வாங்கி வச்சுக்கோங்க. சுக்கு மிட்டாயை எடுத்து 2 வாயில் போட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அப்படியா லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் மீன் மண்டெல்லாம் இருக்குது பாருங்க. மீன் மண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள புதையல் நிறையா இருக்குது, அடி தோண்டி எடுப்போம். ஒரு அடுத்த 2 மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இன்றைக்கி வலுவான ஒரு பிடி. அப்புறம் பாருங்கள் நம்ம ஆகாஷ் வந்து வீட்டில் மீன் குழம்பு தான், மீன் பொரியல், ஊளி மீன் தானே, ஊளி மீன் பொரியல். மச்சா வீட்டில் மீன் சாம்பார். எடுத்து லைட்டாக அடி சூம் பண்ணி கொண்டு லைட்டாக ஊற்றிட்டு இல்லை லைட்டாக நல்லா கிட்ட கொண்டா சாப்பாடு தெரியுற மாதிரி அப்படி குழந்தை ஆக்கிக்குவாங்க. ஆக்கிட்டு மீன் வெள்ளை மீன் மண்டை இருக்கணும். அது சுவை வந்து எப்படி அப்படின்னா, சுவையை சொல்லணும் அப்படின்னா அந்த சட்டியில் இடங்க பார்த்துக்குவாங்க. அப்படியே அரிச்சு அந்த மண்டையை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த சுவை என்னன்னு தெரியும். அந்த மண்டையோட சுவை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கும் அந்த மண்டை வந்து ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம மண்டையில் இந்த சதை இருக்குல்ல, சதையெல்லாம் லைட்டாக அடி பிச்சு சாப்பிட்டு முள் இருக்கும் பார்த்து சாப்பிடுவோம். மகளே மண்டை இருக்கா வாயில நீ எனக்கு அசிங்கமாக இருப்பது. என்ன அப்படின்னா இந்த மண்டையில் வந்து இந்த உப்பு அதெல்லாம் நிறைய ஏறிடும் பார்த்துக்குவாங்க. குழம்புல உள்ளது எல்லாம் அதை அப்படி உறிஞ்சி சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும்.